வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். சென்ற காணொளிகளில் சிக்னலிங் பார்ட் 1, பார்ட் 2 ஆகிய 2 பகுதிகளில் சிக்னலிங்லாம் என்ன, சிக்னலிங்கில் எத்தனை வகை இருக்கிறது, மோர் சிக்னலிங், செமாஃபோர் சிக்னலிங் என்பதை பற்றிலாம் தெரிந்து கொண்டோம். அதற்கடுத்து மோர் சிக்னலிங்கினுடைய உள்ள கோட்ஸ், இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கான மோர்ஸ் கோட்ஸு, அதுக்கப்புறம் மோர்ஸ் கோடை பயன்படுத்தி எப்படி பஸர் மூலயமா மெசேஜ் அனுப்பலாம், ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய காணொலியில் மோர் சிக்னலிங் கோட்ஸை லைட் மூலயமா எப்படி அனுப்பலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மோர்ஸ் கோடில் இருக்கக்கூடிய 4 குரூப்ஸில் உள்ள லெட்டர்ஸை திரும்ப ஒரு தடவை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். முதல்ல சொல்லுங்கள், 4 குரூப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு குரூப்பில் உள்ள லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா EASH TMO, செகண்ட் குரூப்பில் AUVW NDPG, தேர்ட் குரூப்பில் RPFL KXQY, ஃபோர்த் குரூப்பில் CJZ. இப்போ மறுபடியும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட்டில் டிட் எது, டா எது என்பதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் உள்ள லெட்டர்ஸே நம்ம வேர்ட்ஸாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதில் டிட் எது, இதில் டா எதுங்கிறத நல்லா நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எழுஞ்சி அணைஞ்சது இல்லையா, இது வந்து டிட்டு. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா அணைஞ்சது பாருங்க, இது டா. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு குரூப்லேயே ஒரு வேர்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுக்குறேன். நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வேர்டாக தரேன். சரியா? கவனிங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ரெடி? என்ன பாருங்க, முதல்ல என்ன கொடுத்தேன், 4 டிட்டு கொடுத்தேன், அப்புறம் 2 டிட்டு கொடுத்தேன், அப்புறம் 3 டிட்டு கொடுத்தேன். 4 டிட்டு கொடுத்தா என்ன, 1 டேட், சாரி டேட் 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 டேட், இது என்னது, ஹெச். டேட் டேட், இது என்னது, ஐ. டேட் டேட் டேட், இது என்னது, எஸ். இப்போ HIS, ஹிஸ். இப்போ மிஸ்ஸுங்கிற வேர்டுக்கு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்களேன். மிஸ்ஸுங்கிற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, எம் இருக்குது, ஐ இருக்குது, எஸ், அப்புறம் இன்னொரு எஸ். இப்போ ஒரு லெட்டருக்குரிய கோடெல்லாம் குயிக்காக கொடுத்துடணும், அப்புறம் கேப் இருக்கணும். அடுத்த லெட்டருக்குரிய கோடெல்லாம் குயிக்காக கொடுத்துடணும். அது பேர் கொடுக்கணும். இப்போ நான் எப்படி கொடுக்கணும் பாருங்கள், எம். இப்போ கேப் கொடுக்குறேன். அடுத்தது ஐயா, பார்த்தீங்களா? அடுத்தது கேப்பு, எஸ் பாருங்க, கேப்பு. அடுத்து இன்னொரு எஸ், அப்படி கொடுக்கணுங்க. இப்போ நான் எதுவும் பேசாமல் கொடுக்குறேன் பாருங்க, அதே மிஸ்ஸை பேசாமல் கொடுக்குறேன் பாருங்க. இந்த டியூரேஷனில் தான் கொடுக்கணும், ஞாபகம். இப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும், டைம் கேப் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக மை ஸ்கூல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்போ மைங்கிற வேர்டுக்கு என்ன டைம் கொடுக்குறோம், அதாவது ஒரு வேர்டுக்கும் ஒரு லெட்டருக்கும் கொடுக்குற கேப் வேற, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் கொடுக்குற கேப் வேற. ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் ஒரு டா அளவுக்கு கேப் கொடுக்கும். இப்போ எம்முக்கும் ஒய்க்கும் கொடுக்குறதுக்கு இடையில ஒரு டா எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அவ்வளோதான் கொடுக்கும். ஆனால் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் 3 டா கொடுக்குற அளவுக்கு டைம் கேப் இருக்குது. இப்போ மை கொடுத்த பிறகு பிடிச்ச பிறகு 3 டா கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த நேரத்துக்கு பேசாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேர்டை கொடுக்கும். இப்போ மை ஸ்கூலில் இப்போ மை கொடுக்குறேன் பாருங்க. இப்போ மைங்கிற வேர்டுக்கு கோடு கொடுத்துருக்கேன். இப்போ அப்புறம் என்ன பண்ணணும், 3 டா அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு பேசாமல் இருக்கணும். 3 டா அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ ஸ்கூல் கொடுத்து பாருங்க. ஸ்கூலுங்கிற வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மை ஸ்கூலுங்கிற வேர்டுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால்
பேசாமே இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். மை ஸ்கூல் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அது ஒரு லெட்டருக்கு எவ்வளோ கேப் இருக்குது, ஒரு வேர்டுக்கு வேர்டு எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெடி, கவனிங்க. எஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்டு தரேன். நீங்கள் என்னங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யூடியூப்பில் போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க, யூடியூப்லேயே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொடுக்கட்டுமா? ரெடியாக இருக்கீங்களா? சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டுக்குள்ளே கோடு தரேன். நீங்கள் அந்த வேர்டு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். அடுத்த காணொலிகளில் சந்தோஷமாக இருக்கும். ரைட், ரெடியாக இருக்கீங்களா? ஒரு வேர்டு கொடுக்க போகிறேன். வேர்டு தான், சென்டென்ஸ் இல்லை, ஒரே ஒரு வேர்டு தான், சிம்பிளான வேர்டு. ரெடியாக இருங்க, நல்லா கவனிச்சிங்க. ரெடி? இந்த வேர்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ஜாய், சந்தோஷப்படுங்க. இது தொடர்பான இன்னும் பிற காணொளிகளை அடுத்த சிக்னலிங் பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.